செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நல் பன்னிரு தோளும் பதும மலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நல் பன்னிரு தோளும் பதும மலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து நிற்பனே. சிவந்த நிறமுடையதும் பகைவர் மீது சினம் பொருந்தியதும் கூர்மையுமான வேலாயுதமும் அழகிய 6 திருமுகங்களும் பக்கங்களில் வரிசையாக விளங்கி நலன்களை தரும் 12 தோள்களும் கொண்டு தாமரை மலரானது நறுமணத்தையும் முத்தினையும் சொருகின்ற திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள திரு முருகப்பெருமானை குமரக் கடவுளே என்று எவ்விடத்தில் அடியேன் நினைத்தாலும் அவ்விடத்தில் அடியேன் முன் வந்து நின்று அருள் புரிபவராக திகழ்கின்றார். சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா. தேடிப்பணிவார் சில பேர், சிறப்பாய் ஆடிப்பணிவார் சில பேர், அணியாய் பாடிப்பணிவார் சில பேர், அவரை நாடித் தருவான் நலமே ஐமுகனே. கந்தர்வனார் வரிசையிலே 104வது பாடலாகிய செங்கேள் அடுத்த சினவடிவேலும் என்கின்ற பாட்டை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நற்பன்னிரு தோளும் பதும மலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. அருணகிரிநாதர் அலங்காரமாக முருகப்பெருமானுக்கு முத்து முதல் நவரத்தனங்களை ஒவ்வொரு பாடலிலே அணியாகவும் அலங்காரமாகவும் செய்த சிறப்பான பாடல் வகுப்புகள் இந்த அலங்காரம். கந்தர் அலங்காரம் நன்னூல். அந்த நூற்பயனை 100வது பாடல்ல 101வது பாடல்ல சொன்னார். அதுக்கு அடுத்த பாடல்ல 6 முகத்தை சொல்லி குருவா வந்த முருகப்பெருமானையும் சொல்லி, அதுக்கு அடுத்த பாடல்ல திரு இடக்கையை சொல்லி திருச்செந்தூர் முருகனையும் சொல்லி, அதுக்கு அடுத்த பாடல்ல இப்போது திருச்செங்கோட்டில சுவாமியுடைய தரிசனத்தை நமக்கு எடுத்து கொடுக்கிறார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கும் திருச்செங்கோட்டுக்கும் சம்பந்தம் ரொம்ப ஜாஸ்தி. திருப்புகழில கிட்டத்தட்ட ஒரு 500 பாடல் வரைக்கும் திருச்செங்கோட்டை எடுத்து உரைச்சிருக்கிறார் அருணகிரிநாதர். திருச்செங்கோடு அருணகிரிநாதருக்கு முக்கியமாக பிடித்த ஸ்தலம் என்று சொன்னால் அது மிகையாக. திருச்செங்கோட்டு முருகனிடமே இருந்து தஞ்சம் அடைந்து தன் உடல் பிரிகின்ற வேளையிலே சம்பந்தாண்டான் என்கின்ற ஒரு மந்திரவாதியினாலே அவனிடம் போட்டியிட்டு பிரபுட மகாதேவராஜனுக்கு கண்கள் போய் மறுபடியும் கண்கள் திரும்பி வர பாரிஜாத மலரை கொண்டு வந்து கொடுத்த பிறகு அருணகிரிநாதர் தன் உடலை தேடியதாகவும், உடல் இல்லாத பட்சத்துல அங்கே முருகப்பெருமானிடம் வணங்க முருகப்பெருமான் மாற்று உயிர் தந்ததாகவும் மாற்று உடல் தந்ததாகவும் அந்த உடலினாலே பஞ்சபூதங்கள் கொண்டு முருகப்பெருமானை சேவித்து அங்கே திருச்செங்கோட்டிலே முருகப்பெருமானின் திருவடியிலே சரணடைந்து அங்கே அவருடைய உடலை அர்ப்பணித்தார் என்பது பெரியவர்கள் எல்லாம் கண்டு அகப்பொருளிலிருந்து கண்டெடுத்த உண்மை. அந்த திருச்செங்கோடு அருணகிரிநாதருக்கு ஆதியும் மந்தமாக இருக்கக்கூடிய கோவில் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட திருச்செங்கோட்டிலே அர்த்தநாரீஸ்வர சுவாமி சுயம்புவாக வந்தவர். அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செங்கோட்டு வேலவன். போர் செய்வதற்காக வேலை எடுத்து மேலே தலைக்கு மேலாக வேல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோவில் திருச்செங்கோட்டு முருகன். ஒரு கையில சேவல், ஒரு கையில வேல். அந்த வேல் மேலே இருக்கிறதுனால செங்கோட்டு வேலவன் என்று சொன்னால் தலைக்கு மேலே வேல் போவது சில கோவில் தான். எல்லா கோவிலையும் அந்த மாதிரி முருகனுடைய அமைப்பு இருக்காது. அந்த சிறப்பான அமைப்பு அமைந்த திருச்செங்கோட்டிலே முருகன் அருணகிரிநாதர் வரும்போது தெய்வ திருமலைன்னு சொன்னார். அந்த மலை சாதாரண மலை கிடையாது. தெய்வ திருமலை திரு செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வைத்த வேற்படை வானவனே. வேல் வச்சிருக்க ஊரான வேல். மறவேன் உன்னை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஐவருக்கு இடம்பெற கால் 2 ஓட்டி
அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளேன்னு சொன்னும் போது அந்த பஞ்சபூதத்தையும் அவர் கொடுத்தார், உடம்ப கொடுத்தார், பஞ்ச இந்திரியத்தை கொடுத்தார். அருணகிரிநாதருக்கு அங்க சேவிக்க வாய்ப்பை செய்து அருணகிரிநாதருடைய உடல் அங்கே ஐக்கியமானது என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அப்படிப்பட்ட அந்த திருச்செங்கோட்டு வேலவனை மறக்கவே மாட்டேன்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். அவர் எங்க நினைச்சாலும் அங்க திருச்செங்கோட்டு முருகன் வந்து காட்சி கொடுப்பார் என்பது சத்தியம் என்பதை எடுத்து வச்சிருக்கேன். இங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சொன்னார். அந்த மாதிரி ஒரு பூர்ணமான அசைவர நினைக்கின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதுபோல நாமும் முருகப்பெருமானை நினைத்தால் எந்த ஊர் பெருமானாக இருந்தாலும் சரி முருகன் தயையோடு ஓடி வந்து நமக்கு கண்டிப்பாக காட்சி கொடுப்பான் என்கின்ற மனோநிலையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய இந்த பாடல் முருகப்பெருமானை நினைத்தவருக்கு நினைத்த காரியம் அனுகூலமே புரிகின்ற பெருமாள் வந்து காட்சி கொடுத்து கூட இருப்பான் என்பது சத்தியம் என்பதை எடுத்து சொல்லுகின்ற பாடல் தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. செங்கல்னு சொன்னா சிவந்த நிறம், அடுத்துன்னு சொன்னா கொண்டதாகியது, சின வடிவேல்னா கோபம் கொண்ட கூர்மையான வேல். எதுக்குன்னா சூரபத்மாதிகள் கொள்வதற்காக சினத்தை ஏற்படுத்தி கொண்டான் முருகப்பெருமான் வேலிலே. சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு வேலாயுதத்தை படைத்து கையிலே கொடுத்து இதோட பிரயோகத்தை அம்பிகை அருள்வாள் என்று சொல்ல, அம்பிகையானவள் இந்த குழந்தை வந்து போய் சண்டை போட்டு சூரபத்மாதிகளை மகிஷாசுரன் போல 1000 மகிஷாசுரன் சேர்ந்தா எப்படி இருப்பானோ அந்த சக்தி வாய்ந்த சூரபத்மாதிகளையும் தாரகனையும் கொல்வதற்கு இந்த வேலை கொடுத்து குழந்தை அனுப்புறாரு என்று சொல்லி தானே வேல் நெடும் கண்ணியாக அம்பிகையே அந்த சக்தி வேலை புகுந்தாள். அதனால வேலுக்கு சக்தி வேல் என்பது பெயர். அந்த போருக்கு உகந்த தேவி கொற்றவையானவள் போருக்கு தலைவி. அவள் போருக்கு தலைவியா இருப்பதனால போருக்கு தலைமையா இருக்கக்கூடிய வேலாயுதனாக தானே மாறி நின்றாள் என்பதனாலே சின வடிவேல் கோபம் கொண்ட சக்தி வேல். சின வடிவேலும் திருமுகமும், திருவுன லட்சுமி எப்போதும் மங்களம் விளங்குகின்ற புண்ணியம் தரக்கூடிய அருமையான முகங்கள் முருகப்பெருமானுக்கு இருக்கிறதுனால திருமுகம்னு சொன்னார். திருன்னு சொன்னா லட்சுமி சொன்னா லட்சுமி தாமரை, தாமரை மலர்களே 6 தாமரைகளே முருகன் வந்ததுனால அம்பிகையும் சிவந்த நிறம் உள்ளவர், முருகனும் சிவந்த நிறம் உள்ளவன். அதனால செங்கேள் எடுத்த தினவேல் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாறு அவர் ஒருவருக்கு இசைவேற்பது போல் அருணகிரிநாதர் அனுபூதியில் சொன்ன அளவிலே சிவந்த முகத்தை உடையவன், மலர் கமல வடிவுள்ள செங்கை சிவந்த கைகளை உடையவன், பொக்கக்குடியில் புகுதாவகை புண்டரீகத்தினும் செக்க சிவந்த கழல் வீடு தந்தருள்வான சிவந்த கால்களை உடையவன், சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளேன்னு சொல்லுவாங்க. அப்படி சிவப்பா இருக்கக்கூடிய செங்கை எடுத்த முருகப்பெருமான் அவன் கையில சிவந்த கையிலே சின வடிவேல் கோபம் கொண்ட வடிவேலும் திருமுகமும் இலக்குமி நிறைந்த மங்களம் நிறைந்த திருமுகம் ஆகிய முருகனுடைய 6 முகங்களும் பங்கே நிறைந்த நற்பன்னிரு தோளும் 2 பக்கத்திலும் 6 2 12 தோள்கள் முருகப்பெருமானுக்கு இருந்தது. 12 தோள்களினாலே அழிய கொடுக்கின்ற வள்ளல் முருகப்பெருமான் அந்த கைகளிலே இருக்கின்ற ஆயுதங்களை எல்லாம் அருணகிரிநாதர் பல பாடல்களை எடுத்து பேசியிருக்கிறார். பங்கே நிறைந்த நற்பன்னிரு தோள்களும் பசும மலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன். செங்கோடை அப்படின்னா திருச்செங்கோட்டுக்கு திருச்செங்கோடு, கொடிமாட செங்கோடு, நாககிரி, சர்ப்பகிரி, பனிமலை, கொங்குமலை, கோடைமலை, அரவகிரி, வாயுமலை, செங்குன்றம், கொடிமாட செங்குன்றம் என்றெல்லாம் திருச்செங்கோட்டுக்கு பலவிதமான பெயர்கள் காவியத்திலே பழைய காப்பியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருச்செங்கோடான அந்த செங்கோடு வாயுமலைன்னு வாயுக்கும் கருடனுக்கும் போட்டி ஏற்பட்டது. 2 சண்டை போட்டு மலைகள் எல்லாம் தூக்கி மேல போட்டு சண்டை போட்டுன்றது. கைலையங்கிரியிலேருந்து ஒரு மலையை எடுத்து அடிக்க இந்த கருடனானது வாயுவோட சேர்ந்து சண்டை போட்டு இருக்குது. ஆதிசேஷனும் கருடனும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறத வாயு வந்து அடக்கி இந்த கருடனை கொண்டு போய் அந்த மலையில இடிச்சதுனால சிவப்பான இருந்த கருடன் இடித்த மலை சிவப்பு மலை ஆகியது. அந்த மலையிலே பாம்பும் பனியும் கருடனும் சேர்ந்து போட்டதுனால அந்த மலை சிவப்பு குண்டம் மட்டுமல்லாமல் பாம்பு இருக்கின்ற பனிகிரியாவும் சர்ப்பகிரியாகவும் ஏற்பட்டது. அந்த மலையிலே பாதி அளவிலே ஒரு பெரிய பாம்பு இன்றைக்கும் சிற்பத்திலே செய்து வைத்திருக்கிறார்கள். போய் சேவிப்பவர்களுக்கு தெரியும். நாகதோஷம் இருந்தால் விளக்கக்கூடிய ஒரு சிறப்பான தலம் அர்த்தநாரீஸ்வரருடைய புண்ணியத்தலமாகிய அந்த திருச்செங்கோடு. கொங்கே தரளம் சொரியும்னு சொன்னார். மலையில இருந்து தளம், தரளம்னா முத்து. அங்க எங்க எடுத்தாலும் திருச்செங்கோடு வந்து சிறப்பான ஒரு வளம் மிகுந்த நாடு. அங்க இருக்கிற வயல்ல எல்லாம் தண்ணீர்கள் சேல் மயல் மீன்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறதா. தண்ணீர்ல
வளை சங்கு கிடைக்கின்றதான், சங்கு கிடைக்கிற இடத்துல முத்து கிடைக்கும், நதியெல்லாம் வந்து பாய்கின்றது, அப்படி சிறப்பா செழிப்பு வாய்ந்த அந்த மலையிலே முத்து கிடைக்கின்றது. திருச்செந்தூர் முருகன்கிட்ட ஒரு பாடல் பாடுவாங்க பிள்ளை தமிழில. கத்தும் தரங்கம் எடுத்து எரிய, தரங்கம்னா சமுத்திரம், கத்தும் தரங்கம் சமுத்திரம், அலைபாகின்ற திருச்செந்தூர் சமுத்திரம் ஓமன் சத்தம் படுகின்றது. கத்தும் தரங்கம் எடுத்து எரிய கடும் சூழ் உழைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்து காண்ற மணிக்கு விலை உண்டு. சமுத்திரம் எடுத்து போடுகின்ற மணியாகியது சமுத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தருணம் முத்து. அது போடுகின்ற வலை சங்கு, வலம்புரி சங்குக்குள்ளே வருகின்றது ஒரு முத்து. கத்தும் தரங்கம் எடுத்தெறிய கடும் சூழ் உழைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்து காண்ற மணிக்கு விலையுண்டு. கத்தும் கரட விகட தட தந்த பிறகும் தரளம் தனக்கு விலையுண்டு. தந்தங்கள் கொண்ட யானையினுடைய தந்தங்களுக்குள்ளே பிறக்கின்ற ஒரு முத்து, யானை தந்தத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முத்து ஒன்று இருந்தது. அந்த முத்துக்கும் விலை உண்டு. சமுத்திரத்திலிருந்து வர முத்துக்கும் விலை உண்டு. சங்குக்குள்ளேருந்து வர முத்துக்கும் விலை உண்டு. இதெல்லாம் விலை மதிக்க முடியாத பெரிய விலை வாய்ந்தது, உயர்ந்த தன்மை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. கரடதை கடந்தட தந்தி பிறகும் கரளந்தனுக்கு விலை உண்டு. கொத்தும் சுமந்த பசுஞ்சாலி குளிர் நெல்முத்தினுக்கு விலை உண்டு. பசுஞ்சாலி மூங்கிலுக்குள்ளே வர முத்துக்கு விலை உண்டு. ஆதாயத்திலிருந்து பெறுகின்ற மழையிலே முத்து வரும், அந்த மழை முத்துக்கு விலை உண்டு. குளிர் நெல் பசுஞ்சாலி நெல் கதிர்கள் வருது, அதுல வருகின்ற முத்துக்கு விலை உண்டு. கொத்தும் சுமந்த பசுஞ்சாலி குளிர் நெல் முத்தினுக்கு விலை உண்டு. கொண்டல் தரு நித்திலந்தனக்கு கூறும் தரம் உண்டு. உன் கனிவாய் முத்தம் தனக்கு விலை இல்லை, முத்தம் தருகும் கடல் அழவாய் முருகா முத்தம் தருகவே. பிள்ளை தமிழிலே முருகன்கிட்ட முத்தம் கொடுக்க சொல்லி முத்த பருவத்திலே 10 பருவங்களாகிய பருவத்திலே முத்த பருவத்திலே பிள்ளை தமிழ்ல முருகனை பாடிருக்காங்க. இத்தனை விதமான முத்துக்கள் கிடைக்கின்றது. எதுக்கு சொல்லியிருக்காங்க? அலங்காரம் பண்ணும்போது அருணகிரிநாதர் வெறுமன அலங்காரம் பண்ண சிவப்பா இருக்கக்கூடிய பவளம் போன்ற திருவடியை சொல்லி பவளமும் முத்தும் வச்சு அலங்காரம் பண்ணி கீடம் போட்ட மாதிரி இங்க அலங்காரத்துல இத்தனை அழகாக அந்த சரளத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார். இந்த சரளத்தை சொல்ற அளவுல முத்தை பத்தி பேசும்போது அருணகிரிநாதர் கழை முத்து மாலை, புயல் முத்து மாலை, புயல்னா நான் சொன்னேன் மேகத்திலிருந்து வருகின்ற புயல் முத்து மாலை, கரி முத்து மாலை, யானை தந்தத்திலிருந்து வருகின்ற முத்து மாலை, மலைமேவும் மலையிலே வருகின்ற முத்து, கடி முத்து மாலை, மலையிலே வருகின்ற கடிமுத்து மாலை, வளை முத்து மாலை, விலைனா சங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய மாலை, கடல் முத்து மாலை, கடல் எரிகின்ற முத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மாலை, அழல் முத்து மாலை, அரவு ஈனும் அழல் முத்து மாலை. அரவுன்னா பாம்பு, பாம்பு தலையிலே கிடைக்கக்கூடிய ஒரு மணி, அது ஒரு முத்து, அழல் முத்து மாலை. இவை முற்று மார்பின் அடை ஒத்துவாக அடியேன் முன் அடர் பச்சை மாவில் அருளி பெண்ணோடு அடிமை குழாமோடு அருள்வாயேன்னு சொன்னாரு அருள்கிறார் ஒரு பாடல்ல. அப்படி முத்து மாலை, முத்துக்கள் எங்கெங்கே கிடைக்கின்றது, எங்கெங்கே பிறக்கின்றது என்று சிறப்பான முத்தா இருக்கக்கூடிய முத்தை தரு பக்தி தேர்னையும் எடுத்து சொன்னாரே முருகப்பெருமானை. அப்படி முத்தாக நினைக்கின்ற சரவண முத்தை இங்கே எடுத்து பேசுகின்றார்கள். பொங்கே தரளம் சொரியும் செங்கோடுன்னா திருச்செங்கோடு சிறப்பு வாய்ந்தது, புண்ணிய ஸ்தலம், அருளை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியது, நவரத்தனிலே முத்து போல உள்ளது. அந்த முத்து நிறைந்திருக்கக்கூடிய மலையாகிய சிறப்பு வாங்கிய கொங்கு மலை, அந்த கொங்கு மலையிலே செங்கோடை குமரனாகி இன்றும் வாழை குமரேசன். கிழவனா இருந்தா போய் சண்டை போட முடியுமா? முடியாது. வாலிப குமரனை தானே தேடி எடுப்பாங்க போர் புரியறதுக்கு. அதனால குமரன் எதுக்குன்னா சின வடிவேலை கொண்டு போர் செய்வதற்கு முருகப்பெருமான் போர் வேலவன். எது திருச்செங்கோடு சர்ப்பசைலர், அந்த திருச்செங்கோடுல போர் வேலவனாக முருகன் வேலாயுத சுவாமியாக நிற்கிறதுனால குமரனாக இருந்தான். குமரன்னா இளமையா இருக்கிற குமரன் தான் காளை குமரேசன் என்று கருதி அவன் தான் போய் சண்டையை போட்டு ஜெயிக்க முடியும். கிழவனான முருகன் போய் ஜெயிக்கிறதுக்கு இல்லை. அதனால அந்த குமரன் என்கின்ற வார்த்தையை தரவன் சொல்லியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. யாரு எந்த விதமான மனிதர்களாய் இருந்தாலும் மனத்தை இறைவனிடம் நாடி அந்த இறைவனை உள்ளத்திலே நினைத்து எங்கே நினைப்பினும் எந்த தருணத்திலே எப்பொழுதாயினும் அவனை நினைச்சா அங்கே வந்து என் முன் எதிர் நிற்பனே, அவன் முன்னால வந்து காட்சி கொடுப்பான் முருகன்னு திட்டவட்டமாக அருணகிரிநாதர் சொல்லி இருக்கிறார். அப்படி முத்து குமரேசனாகிய வடிவேல் முருகனாகிய
திருச்செங்கோட்டு வேலவனை சிறப்பாக நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து நம்மை எல்லாம் அங்கே அழைத்து சென்று திருச்செங்கோட்டு முருகனுடைய பூரண அனுகிரகத்தை நமக்கெல்லாம் அள்ளி கொடுக்கின்றார். இந்த பாடல் மூலியமாக அருணகிரிநாதர். பாடலை ஒரு முறை மறுபடியும் பார்க்கிறார். செங்கேள் எடுத்த சின வடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நற்பன்னிரு தோளும் பதும மலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா.